அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு 7 சீட்டர் கார்னா கண்டிப்பாக நம்ம கூட இருக்கக்கூடிய ரெனோ ட்ரைபராக தான் இருக்கும். ஸோ ரெனோ ட்ரைபர் 2025 பார்த்தீங்க அப்படின்னா ஆல் நியூ ரெனோ ட்ரைபராக பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதோட லான்ச் ஈவெண்ட்டில் தான் இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கோம். வாங்க இன்னைக்கு இந்த வெஹிக்கிளில் என்னெல்லாம் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க, ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக வெஹிக்கிளில் வேரியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி RXT, RXL அப்படின்ற மாதிரி வேரியன்ட்ஸ் இருந்துச்சு. பட் ஆத்தென்டிக், எவல்யூஷன், டெக்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எமோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டெக்னா கிடையாது, டெக்னோ அப்படின்ற ஒரு 4 விதமான வேரியன்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 3 கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து ரெட்டு, அதுக்கப்புறம் கிரே, அதுக்கப்புறம் ப்ளூ பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான கலர் ஆப்ஷன் வந்து இப்போ புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட ஆரம்ப விலை அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 6,29,000 பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோரூம் விலையில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வேரியன்ட்ஸ் தகுந்த ப்ரைஸிங் என்னன்றதையும் நீங்கள் இப்போ வந்து டிஸ்பிளே வந்து பார்க்கலாம். ஸோ என்னென்ன ப்ரைஸிங், என்னென்ன வேரியன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்றதையும் இப்போ நீங்கள் டிஸ்பிளே வந்து பார்க்கலாம். வாங்க வெஹிக்கிளில் என்னெல்லாம் மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியர் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல இருந்தே ஆரம்பிப்போம். இதுல பண்ணிருக்க முதல் மாற்றம் நீங்க உங்க பார்த்த உடனே இதான்ப்பா சேஞ்ச் அப்படின்னு தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா இதோட கிரில்ஸ் தான். ஸோ கிரில் நீங்கள் வந்து பார்க்கலாம், ஒரு பானம் பிளாக் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு கிரில்ஸ் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஒரு கிளாசி பிளாக்ல இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இது என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ ரெனோவோட நியூ லோகோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரெனோ ட்ரைபரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரில்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏர் டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். பார்க்குறதுக்கே வந்து டிசைனாக ரொம்ப அக்ரெசிவான ஒரு டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது முக்கியமாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. எல்இடி டிஆர்எல்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்லைட்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபாலோ மீ ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்லைட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபாக் லேம்பும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்இடியில் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃபாக் லேம்ப். ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே காட்டில இப்போ வந்து டிசைனாக வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சீரியஸ்லி காரை நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் கிரில்ஸ் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் அடுத்தது முக்கியமாக பண்ணியிருக்க அப்டேட் வந்து இந்த வீல் தாங்க. இந்த ஃப்ளெக்ஸி வீல் தான் வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இது அலாய் வீல்ஸ் வந்து கிடையாது. ட்ரைபர், அப்புறம் கைகர், அப்புறம் விட்டெல்லாம் பார்த்தா மாதிரி இந்த ஃப்ளெக்ஸி வீல் தான். பட் இப்போ வந்து இந்த 15 இன்ச்சஸ் ஃப்ளெக்ஸி வீல் ஒரு டூயல் டோன் இருக்கிற மாதிரி அது கொடுத்துருக்காங்க. ஒரு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன் வந்து மாற்றிருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து மேஜராக மாறி இருக்க இன்னொரு விஷயம். ஆக்சுவலாக நம்ம இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சரி ஸ்டால் தான். இதில் இந்த ஃபுட் ரெஸ்ட்லாம் வந்து ஸ்டாக்கில் வந்து வராது. பட் இந்த ஃபுட் ட்ரஸ்ட்டை வச்சு இதெல்லாம் வரும் அப்படின்னு என்ன வேணா, இது வந்து ஆக்சரி ஸ்டால் தான். ஏன்னா உள்ளே வந்து பயங்கர க்ரௌடடாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் வெளியில் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். மிரர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மிரர் பொறுத்த வரைக்கும் ஸோ டூயல் டோன் கலர் ஆப்ஷனாக இருக்கட்டும், மிரர் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறதா இருக்கட்டும். ஹேண்டில்ஸும் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் தான் வந்து வரும். பட் இதில் வந்து ஆக்சரிஸ் வந்து போட்டிருக்காங்க. பட் யூஸ்வலாக இருக்கக்கூடிய காரில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வெஹிக்கிள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சைட் ப்ரொஃபைலில் வந்து பெருசாக மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பண்ணலை. சைட் ப்ரொஃபைலில் பண்ணியிருக்க மாற்றமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீல்ஸ் தான். இந்த ஃப்ளெக்ஸி வீல் மட்டும்தான் வந்து சைட் ப்ரொஃபைல் வந்து பண்ணியிருக்காங்க. மித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக இருக்கக்கூடியதான். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம், இதில் வந்து ஒரு ஆட்டோ ரெய்னிங் சென்சார் வந்து கொடுத்துருக்குது. ஸோ ஆட்டோ ரெய்னிங் சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த காரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்க அப்படியே நம்ம டெயில் ப்ரொஃபைலுக்கு வருவோம். டெயில் லைட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ டெயில் லைட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரியலி ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த டெயில் லைட் பொறுத்த வரைக்கும். எல்இடி டெயில் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெயில் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் ப்ரொஃபைல் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்கிப் லைட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் ப்ரொஃபைலை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியே பூட்டும் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஆஸ் யூஸ்வல் இந்த பூட் ஸ்பேஸ் டைமென்ஷன்லாம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 625 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 625 லிட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு சீட்டை ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிறதா. நீங்கள் இந்த செகண்ட் ரோ தேர்ட் ரோ சீட்டை ஃபோல்டு பண்ணிங்கன்னா 625 லிட்டர். இப்போ 7 சீட்டராக யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது 80 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் பூட் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இந்த காரோட டிசைனாக பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸ்லி டிசைன் வந்து நல்லா மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து பண்ணியிருந்தாலும் காரோட டிசைனாக பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததாக ஃப்ரண்ட்டில் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து ஒரு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து பார்க்க முடியும். இங்கே வந்து நீங்கள் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து பார்க்க முடியும்.
ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்க்கிங் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரில் ஸ்டாண்டர்டாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6 ஏர்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக் இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. 21 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இஎஸ்பியாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சாராக இருக்கட்டும், ரியர் பார்க்கிங் சென்சாராக இருக்கட்டும், அதே மாதிரி ஏபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இபிடியாக இருக்கட்டும், இது மாதிரியான 21 ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹில் ஹோல்டு மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து சேஃப்டி ஆஸ்பெக்டில் இந்த காரில் அப்டேட் பண்ணியிருக்க விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். வாங்க நம்ம காரோட இன்டீரியருக்கு போவோம். இன்டீரியர் என்னெல்லாம் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ ட்ரைபரோட இன்டீரியரில் வந்து இருக்கும். ஸோ ஆக்சுவலாக ட்ரைபரோட இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூயல் டோன் செட்டப் வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிரே ஃபினிஷ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்சர் வந்து கொடுத்துருக்கிறதுலாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவேன். இதில் முக்கியமாக பண்ணியிருக்க மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் 8 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த டச் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ண முடியும். ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து நார்மல் அதே ஸ்டேரிங் தான். பட் இது வந்து கைகரில் இருக்க ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ புதுசாக மாறி இருக்க விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங்லேயே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மித்தபடி இந்த காரில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக இருக்கக்கூடியதான் நம்ம பழைய ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ட்ரைபரில் பார்த்த ஃபீச்சர்ஸ் தான். ஸோ செகண்ட் ரோ சீட் கம்ஃபர்ட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ செகண்ட் ரோ சீட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து உங்களால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி முன்னாடி வந்து நகர்த்தி இதை வந்து வச்சுக்கவும் முடியும். தை சப்போர்ட் நாட் பேட், பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லலாம். லெக் ரூம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ரூமே வந்து ஓகே. என்னோட ஹைட் வந்து 5.8, எனக்கு நல்ல ஹெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த காரை பொறுத்த வரைக்கும் நான் ஆஸ் யூஷுவல் 2-3 வீடியோக்களில் வந்து சொன்னது தான். ட்ரைபரை ஒரு 7 சீட்டர் காராக கன்சிடர் பண்ணுறதை காட்டிலும் கம்ஃபர்டபுளான ஒரு 5 சீட்டர் காராக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரிக்ளைனிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் கேட்டகரியில் வந்து ரிக்ளைனிங் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக ஒரு 5 பேர் உட்காந்து போகக்கூடிய ஒரு காருன்னு சொல்லுவேன் ரெனோ ட்ரைபரை பொறுத்த வரைக்கும். கம்ஃபர்ட் விஷயத்தில் 5 பேருக்கான கம்ஃபர்ட் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஏசி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஏசிக்கான வெண்ட் வந்து இருக்கும். ரியர் ஏசிக்கான வெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரி கேபின் லைட் வந்து எல்இடியில் இருக்குது. ஸோ அது வந்து செகண்ட் ரோலையும் பார்த்தீங்க அப்படின்னா கேபின் லைட் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே தேர்ட் ரோ சீட்டையும் காமிச்சிடுறேன், எப்படி இருக்குன்றதை பார்த்துருங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட சீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்டை வேணும்னாலும் கலட்டிக்கவும் முடியும். நம்ம பழைய ஜென்ரேஷனில் பார்த்தா மாதிரி நீங்கள் அப்படியே இங்கே காட்டுறோம் பாருங்களேன். இது வந்து நான் லெக் ரூம் வந்து அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அங்கே நல்லா ஹைட்டான ஆட்கள் உட்காந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி வந்து முட்டி வந்து இடிக்கும். ஸோ 7 பேர் போகிறீங்கன்னும் போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சீட்டையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் 7 பேர் வந்து உட்கார முடியும். பட் தை சப்போர்ட்டுங்கிறது சுத்தமாகவே இல்லை அப்படி தான் சொல்லணும். தை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இல்லை. ஹெட்ரூம் பாருங்கள், என்னோட ஹைட்டுக்கு வந்து இடிக்குது. மேபி பள்ளமேட்டில் தூக்கி போட்டால் இடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கை வச்சுக்கிறது கொள்றதுக்கெல்லாம் தேர்ட் ரோலையும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ கேபின் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வெளிச்சமாக இருக்கிற வகையில் தான் இந்த கேபினை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வந்து ஒரு கம்ஃபர்டபுளான 7 சீட்டராக ப்ரிஃபர் பண்ணுறதை காட்டிலும் ஒரு பக்காவான 5 சீட்டராக பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இதை ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் வெஹிக்கிளோட கம்ஃபர்ட். ஸோ இந்த காரில் பயன்படுத்திருக்க இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக ரெனோ சொல்லிட்டு இருக்காங்க டர்போ பெட்ரோல் வரும்னு. ஸோ நான் இந்த அப்டேட்லேயாவது டர்போ பெட்ரோல் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் இந்த அப்டேட்லேயும் ரெனோ வந்து டர்போ பெட்ரோல் வந்து கொடுக்கல. ஸோ ஆஸ் யூஷுவல் பழைய ஜென்ரேஷனில் பயன்படுத்திருந்த அதே 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா 72 பிஹெச்பி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையிலையும் டார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 96 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறம் ஏஎம்பி டிரான்ஸ்மிஷன், இது ரெண்டுமே வந்து இருக்குது. அடுத்ததாக ரெனோ நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிஎன்ஜியும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஃபேக்ட்ரி ஃபிட்டட் சிஎன்ஜி கிடையாது. நம்ம ஹோண்டா அமேஸில் வந்து பார்த்தோம்ல. ஸோ டீலர்ஷிப்புக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிட் பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான அப்ரூவல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்ததாக வாரண்டி விஷயத்துக்கு வருவோம். இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்குறாங்க. எக்ஸ்டர்னல் வாரண்டி போடுறீங்கன்ற பட்சத்தில் 7 வருஷம் அன்லிமிடெட் கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வாரண்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வாரண்டி பீரியடும் வந்து இப்போ அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
ஆல்ரெடி ப்ரைசிங் சொல்லியாச்சு 6,29,000 எக்ஸோரூம் விலையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒரு சில அப்கிரேட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸில் வந்து பண்ணியிருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ் சைடு அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த வெஹிக்கிளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.